அதிமுகவும் திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் வந்து கடுமையா குற்றச்சாட்டு பண்ணீங்க, திராவிடர்கள் வந்து தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்றீங்க, பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அதிமுகவும் திராவிட இயக்கமா ஏற்றுக்கிட்டு நீங்க செத்துறீங்களா? இல்ல, ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்காமல் போனதற்கான காரணமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணமும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதியான நோக்கில் நாங்கள் ஏற்கனவே இருந்ததிலையும் செயல்பட்டு இருந்திருக்கோம். இந்த முறையும் ஒரு புரட்சி தமிழனாக இருக்கக்கூடிய இந்த நீரை பத்தி, இந்த மண்ணை பத்தி, இந்த மக்களை பத்தி மிகவும் தெரிந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு ஜனநாயக கடமையினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழருடைய அடிப்படையில் கீழே தலைமையில் கீழே இயங்குறதுல நான் இணைந்து அதுக்கான ஒப்புதலோடு தான் அதில் இணைஞ்சிருக்கேன். இந்தியா கூட்டணி வலுவா இருக்குது, அதனால தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணி வலதுசாரி அமைப்புகள் உள்ளவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? இல்ல, எந்த கூட்டணி வலுவா இருக்கு? இப்போ கூட்டணி வலுவை மட்டும் வைத்து வெற்றி தோல்வியை தீர்மானம் செய்துவிட முடியாது. சரிங்களா? நீங்க ஒரு பிரதான கட்சிகள், நாட்டை ஆண்ட கட்சிகளும் கூட்டணியில இருப்பாங்க. எதுவுமே இல்லாம ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளும் இருப்பாங்க. இந்த கூட்டணி பலம் மட்டுமே போதும் வெற்றி தோல்விக்கு அப்படின்னா அப்புறம் மக்கள் நலன் சார்ந்து நீங்க எதையுமே அறிவிக்க தேவையில்லையே. ஏன் திட்டங்கள்லாம் அறிவிச்சு கொண்டு வராங்க? மக்களை வந்து இது போனா சரியா இருக்கும், மக்கள் என் பார்வைக்கு திரும்பணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் தீர்மானிக்கணும், மக்கள் முடிவெடுக்கணும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் நான் என்னென்ன தவறுகள் இந்த ஆட்சி நிர்வாகம் செஞ்சிருக்கு, என்ன சொன்னாங்க, என்ன செய்யல. இப்போ ஒண்ணும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற ஆட்சி இதுல வந்து வரைவறிக்கையில பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்ப்போன்னு மீனவ மக்களை சொல்லியிருந்தாங்க. அதற்கான 1% நடவடிக்கை கூட எடுக்கல. நானே இங்க இருந்த அதற்கான ஆய்வு குறிப்புகளை பரதவர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரைகளை கொண்டு போய் தமிழக அரசுகிட்டே போய் கொடுத்துட்டும் வந்தோம். அவங்க சாட்சி கேட்டாங்க, அந்த சாட்சியும் கொடுத்துட்டு வந்தோம். அப்ப அவர்கள் சொன்ன விடயத்தை எதுவுமே செய்யல அப்படிங்கிற பார்வைதான் மக்களிடத்துல இருக்கும். அப்ப மக்கள் தீர்மானிப்பாங்க. எத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அந்த கூட்டணி தலைமை சொல்றதை அந்த மக்கள் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல நிறைய சமூகம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் உருவாகி அவங்களுக்கான நாதமாக நாங்க நிக்கிறோன்றாங்க. ஆனா அடிப்படையில் இருக்கிற மக்கள் தான் பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. விலைவாசி ஏற்றதுனால பிரச்சனை அனுபவிக்கிறது நாங்க தான். எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறது யாரு? நாங்க தான். அப்ப நாங்கள் முடிவு செய்வோம் எது சரியானதா இருக்கணும். அப்படி நாங்கள் மக்களை நம்பி நிக்கிறோம், மக்கள் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால மக்கள் யாரை தேர்வு செய்வாங்கன்னு உறுதியா நம்புறோம். அதிமுக தலைவர்கள் வந்து விஜய் கட்சி கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வந்து விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு, போட்டி வந்து திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் விஜய்க்கும் போட்டி தான் சொல்றாரு. ஆனா அதிமுக வந்து கூட்டணிக்கு வர எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதிமுக ஒரு சட்டையே பண்ணலையா அவர் விஜய்? அதை பத்தி ஒன்னு என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த தேர்தல் அரசியல் களம் வந்து இப்போதைக்கு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரியான ஒரு சூழலை இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல எதிர்கொண்டது இல்ல. இந்த சூழலை வரக்கூடிய காலகட்டத்துல யார் யாரோட வேணுமாலும் சேரலாம். இத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? நான் இவங்களோட போனாலும் போவேன், உங்களோட வந்தாலும் வருவேன் அப்படிங்கிற ஒரு வந்தது இல்லைங்களா? என்ன கருத்தியெல்லாம் சண்டை போட்டாங்களா? இல்ல எங்களுக்கான மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பை கொடுங்கன்னு பேசினாங்களா? இல்ல. எப்ப வேணாலும் காங்கிரஸ் கையை விட்டு போயிரும்ன்ற நிலைமையில தான் இருந்தது அந்த உறுதி. நீங்க சொல்ற அந்த உறுதி செய்யப்பட்ட கூட்டணியிலேயே. அப்ப இங்க கூட்டணி நிலைப்பாடுகள் வந்து அரசினுடைய அந்த அரசியலுடைய நகர்வை நோக்கி தான் இருக்கே தவிர கருத்தியல் சார்ந்து கோட்பாடு சார்ந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப நான் பதில் சொல்லிடுவேன். எப்போது வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் மக்கள் யாரை நேசித்து இவங்க கூட போனா வெற்றி உறுதியாகும்னு நம்பி யார் வேணாலும் யாரோட வேணாலும் பயணிக்கலாம். எல்லாம் கூட்டணி உறுதியான பிறகு தேர்தலை எதிர்கொண்ட சூழல் வந்தீங்களா அப்ப கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். காளிமா அவர்கள் வந்து மக்கள் பிரதிநிதியா பார்க்க முடியுமா? இந்த இணைவுல ஏதாவது டிமாண்ட் ஏதாவது? என்னைக்குமே நான் மக்கள் பிரதிநிதி தாங்க. நான் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனாலும் போகலனாலும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் வந்து ஒரு 2019 ஒரு கட்சியில போய் போட்டியிட்டதுனால அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு. நான் என்னைக்கு இந்த 2004 சுனாமி வந்ததோ அன்னைய முதல் இன்னைய வரைக்கும் அரசியல் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மக்களுக்கான களத்தில் போராடிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுதாங்க, சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்கு போக முடியும், சாமானிய மக்களுக்கான அரசியலை அந்த மக்களை தீர்மானித்துக் கொள்ள முடியும், பெண்கள் தங்கள் கண்ணோட்டத்தின் வாயிலாக சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பை உருவாக்கி வச்சுட்டு போனாலே எனக்கு போதுமானது.